சவுக்கு கைதுக்கு அருண் தான் காரணம்னு நினைக்கிறேன். அருண் ஐபிஎஸ் போலீஸ் கமிஷனரா இல்ல திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா? திமுக போயிருச்சு, ஆட்சியும் போயிருச்சு. திமுக அவருக்கு என்ன தொடர்பு? இதற்கு அருண் பலிகடா ஆக்கப்பட்டார். அருணை பாதுகாக்க கம்யூனிட்டியாவ ஆள் இல்ல, நண்பர்கள் வட்டாரமும் இல்லை. ஏன்? ஒரு நல்ல அதிகாரி. சவுக்கை பொறுத்த வரைக்கும் சவுக்கு என்னை கமிஷனர் அருண் தான் என்னை கைது செய்தார். உன்னை சிறையில போட்டு கதையை முடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அருண் மீது வன்மம் வைத்து அவர் மனைவி மீது குழந்தை மீது வன்மம் வைப்பது இது ஒரு சைக்கோத்தனம். சவுக்கு சங்கருக்காக 25 லட்சம் ரூபாய் கொடுத்து பல முறை சவுக்கு சங்கருக்காக ஆஜரான வழக்கறிஞர்களை நீதிபதி தூக்கி தூக்கி போட்டார். இவனுக்கு சுப்ரீம் கோர்ட்ல நேரத்தை வீணடிக்காதீங்க, எத்தனையோ வழக்கு. இதெல்லாம் சவுக்கு சங்கருக்கு வேலுமணி தேவை. சவுக்கு சங்கர் வேலுமணி வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற டாபர்மேன் நாய் அவுத்துட்டா போய் கடிக்கும். சவுக்கு 2 மனைவியும் அடுத்தவருடைய மனைவியை தள்ளிட்டு வந்து வச்சு குடும்பம் நடத்துறான். இந்த பையன் இறந்து போயிட்டான். நீ வாழ்ந்த பெரிய வச்சுனா ஸ்ரீமதி பாவம் ஒண்ணு சும்மா விடுமா? நீ கொஞ்ச பாவம் பண்ணல, நீ பண்ண பாவம் சொல்ல முடியாத பாவம். பொண்டாட்டி பிள்ளையில என்ன பண்ணிச்சு? நாய உனக்கு ஒரு வரைமுறையே இல்லை. நீ ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட். மாலதிக்கு எத்தனை கோடி சொத்து இல்லையா சொல்ல கேச போடு. மாலதி ஆங்கர், என்னைய பலமுறை என்ன ஆங்கர் பண்ணிருக்க, 2000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். உனக்கு டீனருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கட்டடம் எப்படி வந்தது? சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அருண் ஐபிஎஸ் மீதும் அவரோட குடும்பத்தினர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டை தொடர்ந்து சுமத்திட்டு வராரு. அதுக்கான காரணம் என்ன? இல்லை, அதாவது சவுக்கு கைதுக்கு அருண் தான் காரணம்னு நினைக்கிறேன். அருண் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான், அவர் ஒன்றும் தமிழக முதலமைச்சர் அல்ல. சவுக்கு கைது, சவுக்கு திமுகவை விமர்சனம் செய்கிறார். யார்கிட்ட காசு வாங்கிட்டு? வேலுமணிகிட்ட காசு வாங்கிட்டு, எடப்பாடிகிட்ட காசு வாங்கிட்டு. இதை திமுக அவரை சிறையில் போடணும்னு நினைக்கிறான். அருண் ஐபிஎஸ் போலீஸ் கமிஷனரா இல்லை திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா? இப்போ ஆட்சி போயிருச்சு, அவர் திமுக போயிருச்சு, ஆட்சியும் போயிருச்சு. திமுக அவருக்கு என்ன தொடர்பு? இப்போ அவர் யாருடைய அதிகாரி? தாவேக அரசினுடைய அதிகாரி. அதற்கு முன்னால யாருடைய எந்த அதிகாரி? அதிமுக அரசியலா ஒரு அதிகாரி. இதுல அருண் என்ன செய்வார்? அருணுடைய பங்கு என்ன? முதலமைச்சர் அலுவலகம் எதை கட்டளை இடுகிறதோ அதை எடப்பாடி கைது பண்ணா எடப்பாடி கைது பண்ணுவார். ஜெயலலிதாவை கைது பண்ணா ஜெயலலிதா இல்லை கைது பண்ணியிருப்பார். இல்லை ஓபிஎஸை கைது பண்ண கமிஷனருக்கு என்ன? இப்போ அமல்ராஜுக்கு தாவேகா முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து என்ன உத்தரவு வருது? அனிதாவை கைது செய், ஏவா வேலை கைது செய்தா அவர் செய்வார். அந்த இடத்தில் ஆணையாளராக, காவல்துறை ஆணையாளராக அவர் இருக்கிறார். இப்போ அருண் இருந்த இடத்துல அமல்ராஜ் இருக்கார், அமல்ராஜ் இருந்த இடத்துல அருண் இருந்தார். அதான காரணம். இப்போ அமல்ராஜ் தான் போய் உதயநிதியை கைது பண்ணிருக்கார். அப்போ உதயநிதிக்கும் அமல்ராஜுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏ போறாரா? இல்லை அந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுதா? இல்லை. இப்போது சவுக்கை பொறுத்த வரைக்கும் சவுக்கு என்னை கமிஷனர் அருண் தான் என்னை கைது செய்தார், கமிஷனர் அருண் தான் என்னை சிறையில் போட்டார். உன்னை சிறையில் போட்டு கதையை முடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. சிறைக்குள் வைத்து விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் ராம்குமார். எந்த ராம்குமார்? சுவாதி. நீங்கள் அந்த வழக்கறிஞர் ராமராஜ் அவரை சிறையிலே வைத்திருந்து தேவேந்திர குல வேளாளர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த ராமராஜ் வழக்கறிஞர். அப்போது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் தேவேந்திர குல வேளாளர் வாக்கு அதிமுகவை விட்டு வெளியேறுது. அப்போ இது பிரச்சனையை முடிக்கணும். ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு? சிறைக்குள்ளேயே அன்னைக்கு 5 மணிக்கு சிறையை பூட்டிட்டான். 6:30 மணிக்கு தான் இருட்ட பிறகுதான் சிறை வாழ்க்கை முடியும். நான் பொது வாழ்க்கையில் பல தடவை சிறைக்கு போயிருக்கேன், எல்லா ஜெயிலையும் கிடந்திருக்கேன். அப்போது சிறை நிர்வாகம் 6:30 மணிக்கு தான் சாப்பாடு கொடுத்துட்டு பூட்டுவான். இருட்டும் போது பூட்டிடுவான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. விடியும் போது தான் திறப்பான். இப்போ ராம்குமார் மரணம் என்பது
திட்டமிட்ட அரசியல் படுகொலை. இதே போலதான் சவுக்கு சங்கர் கைதுக்கு பின்னால் அரசியல் தான் இருக்கு. அதிகாரிக்கு எந்த பவர் இல்லை, அதிகாரிக்கு எந்த பவர் இல்லை. அருண் மீது வன்மம் வைத்து, அவர் மனைவி மீது, குழந்தை மீது வன்மம் வைப்பது இது ஒரு சைக்கோத்தனம். தன்னுடைய பெற்ற மகன் இறந்து போன பொழுது எங்கள் அம்மா பார்த்து கொள்வார், எங்க மேலோகத்திலேன்னு ஒரு பதிவு போட்டான்ல ஒரு மனநோயாளி. சங்கர சுப்பு மகனுக்கு நீ செய்த துரோகம்தான். நான் அதுக்கு பாவம் அந்த பச்சைல பாலகனை நான் எந்த பாவப்படுறேன். எனக்கு ஒரு பையன் இருக்கு, அவர் புள்ள இருக்கு. அப்போது ஒவ்வொருவருக்கும் மகனும் மகளும் இல்லைன்னா அந்த வேதனை என்ன என்பது இவனுக்கு தெரியாது, பெத்தவளுக்கு தெரியும். நிலவு மொழி செந்தாமரைக்கு தெரியும். அதனால் இந்த சவுக்கு சங்கர் பல கோடி ரூபா பணம் வச்சுருக்கான். எப்படி இந்த பல கோடி பணம் வந்தது? நிலவு மொழி செந்தாமரையோ பத்திரிகையாளர் மகிழனுடைய மனைவி, அயோக்கிய பையன். ரெண்டாவது இப்போ இருக்கிற மாலதி பாரதி தம்பியினுடைய மனைவி. அடுத்துவ பத்திரிகையாளர் அடுத்துவ மனைவியை அபகரித்து கொள்ளுகிற அயோக்கிய பையன் எப்படி ஊடகவியலாளர்னு தெரியுறான். அருண் என்ன பண்ணுவார்? திமுகவை கொள்கை ரீதியாக நீ யார்கிட்ட பணம் வாங்கிட்டு அடித்த? அண்ணாமலைகிட்ட பணம் வாங்கிட்டு அடித்த. அப்போது முதலமைச்சர் அலுவலகம், ஸ்டாலின், உதயநிதி எதை அவனை பிடிச்சி உள்ளே போடுறா உள்ளே போடுவாங்க, குண்டாசில் போடுற குண்டாசில் போடுவாங்க. குண்டாசில் போடுற அத்தனை வழக்குகளுமே அரசியல் ரீதியான வழக்கு தான். அந்த வகையில் சவுக்கு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது காரணம் நீ அதிமுகவிட்ட பணம் வாங்கிட்டு திமுகவை எதிர்த்தாய். வேலுமணி நீ தேனியில் கைது செய்கிற பொழுத கோயம்புத்தூர் 50 வைக்கல் நிறுத்துறார். சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கு 8 முறை வந்திருக்கு. ஒரு வழக்குக்கு ஒரு மூத்த வழக்கறிஞரை சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்துவதற்கு 25 லட்ச ரூபா வேணும். எவ்வளவு? 25 லட்ச ரூபா. இப்போ செந்தில் பாலாஜி நிறுத்தினார்ல, அட்டார்னி ஜெனரல் லண்டன்லேருந்து வந்தார். யார்? பாஜகவுடைய முன்னாள் அட்டார்னி ஜெனரல் முகில் ரோத்தகி. அவருக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம்? நீங்கள் 25 கோடி ரூபா கொடுக்கணும். அவர் இந்திய ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணிட்டார். யார்? முகில் ரோத்தகி. எங்கே இருக்கு இப்போ? எங்கே ஆஃபீஸ்? எங்கே? லண்டனில். லண்டன்லேருந்து கூட்டிகிட்டு வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் நீ நிறுத்துறாரு. அதே 25 கோடி ரூபா கபில் சிபலுக்கு கொடுக்கணும். கபில் சிபல் காங்கிரஸ் கட்சியினுடைய சொலிசிட்டர் ஜெனரல். 2 ஜாம்பவான்கள் போய் நின்ன பிறகு ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பதறாரு. என்ன 2 ஜாம்பவான் வந்திருக்கீங்களேன்னு. எங்களுக்கு கள்ளச்சாராய 10 ரூபா பாட்டில் பாலாஜி வந்து பெயில் வேணும். எப்படி நடக்குதுன்னு பாருங்க திமுக அரசியல், அதிமுக அரசியல். அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் சவுக்கு சங்கருக்காக 25 லட்ச ரூபா கொடுத்து பல முறை சவுக்கு சங்கருக்காக ஆஜரான வழக்கறிஞர்களை நீதிபதி தூக்கி தூக்கி போட்டார். இது ஒரு கேஸு. ஒரு யூடியூபர் இவனுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நேரத்தை வீணடிக்காதீங்க. எத்தனையோ வழக்கு இருக்குது. இதெல்லாம் சவுக்கு சங்கருக்கு யார் தேவை? வேலுமணி தேவை. வேலுமணிக்கு யார் தேவை? சவுக்கு சங்கர் தேவை. சவுக்கு சங்கர் வேலுமணி வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற டாபர்மேன் நாய் அவுத்துட்டா போய் கடிக்கும். எடப்பாடியை பார்த்தீங்களா? தொடர்ந்து அடித்தாரா? எடப்பாடிகிட்ட கொடநாடு வழக்கை பேசாமல் இருப்பதற்காக 10 கோடி ரூபாய் விட்டு 8 கோடி ரூபா வாங்கினார். இந்த நாய் தான் இப்போ ஊடகவியலாளர்னு பேரில் சுற்றிட்டு இருக்கு. இப்போ அதே போல் 7 கோடி ரூபாய் வாங்கியிருக்கார் சவுக்கு சங்கர். இப்போ எந்த வழக்கு பேசாமல் இருப்பதற்கு அவருக்கு 10 கோடி டிமாண்டு, 7 கோடி வாங்குவார். இந்த நபர் நீங்கள் ஐபிஎஸ் அருணை தொடர்ச்சியாக அடிக்கணும். ஏன்? ஐபிஎஸ் அருணை தொடர்ந்து அவரை அடித்தா எந்த போலீஸ் அதிகாரியும் எதிர்காலத்தை தம்பக்கம் வரமாட்டாங்க. சைக்காலஜாக ஒரு பலவீனப்படுத்தணும். நீங்கள் நான் நேராக பார்த்த காட்சிங்க 2011 திமுக ஆட்சி முடியுது, அதிமுக ஆட்சி வருது. அதிமுக ஆட்சி வந்த பொழுது சரியாக மணி 12:30 மணி 1 மணி நாங்களாம் தலைமைச் செயலகத்தில் இருக்கோம். தலைமைச் செயலகத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. இப்போ எப்படி சொன்னால் கருணாநிதி திமுக இன்றாம் ஜென்றாம் அத்தனை பேர் பெண் நிறுவனத்தில் காசை வாங்கிட்டு திமுக எல்லா பேரும் சொன்னானல்ல. அதே போல் அப்பவும் திமுகங்கிறான். 12:30 மணிக்கு மேலே திமுக தோற்று போச்சு, அதிமுக ஜெயிச்சிருச்சு. போயஸ் கார்டு சோகமாக இருந்த போயஸ் கார்டை கதவு திறந்துருச்சு. எல்லாரும் பொக்கை வச்சுட்டு எங்கே நிற்கிறான்? ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி,
ஊடகவியலாளர் எல்லாம் கருணாநிதி வீட்டை பொக்கையை வச்சு நிற்கிறான். 12:30 மணி 1 மணிக்கு நிலைமை அதிமுக லீடிங் ஆனவுன்னையும் அந்த பொக்கையை அப்படியே கருணாநிதியை பிடுங்கிட்டு ஏற்றி வீதிக்கு வந்துட்டான். அந்த பக்கம் கோபாலபுரம், இந்த பக்கம் போயஸ் கார்டன், நடுவில் ராதாகிருஷ்ணன் ரோடு. அந்த சந்தைக்கு அந்த ராதாகிருஷ்ணன் ரோட கிராஸ் பண்ணால் போயஸ் கார்டன், அந்த பக்கம் போனால் லெஃப்ட்டில் போனால் கோபாலபுரம். அவ்வளோ பேர் இந்த பக்கம் வந்துட்டான். அப்போது அந்த அம்மா மாடியிலிருந்து இறங்கி வருது. இறங்கி வருகிற பொழுது நெற்றிக்கன் ஆசிரியர் மணி போய் அந்த அம்மா கால் விழு, அம்மா இந்த அப்போ ஜாங்கிட்டு நிற்கிறாரு பொக்கையை வச்சுட்டு, எனக்கு குலகால பயமா, என் மகளை இப்போ என்னைய எல்லாம் ஜெயிலில் போட்டாமா. யார் சொல்கிறா? மணி, நெற்றிக்கன் மணி. அந்த அம்மா ஜாங்கிட்ட ஒரு முறைக்குது. ஜாங்கிட்டு 10 அடி பின்னாடி போயிட்டார். பொன்மாணிக்க வேடு போய் மணியை ஆசுவாசப்படுத்துகிறார். மணி, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இப்படி மணியை ஆசுவாசப்படுத்தினார். அடுத்த நாள் காலையில் திருப்பூரில் இருந்த டிசி அருண் கன்னியாகுமரிக்கு மாற்றப்பட்டார். ஆனால் அருண் பலியிடப்பட்டார். ஜாங்கிட்ட பக்கத்துலேயே போல. நல்லா கேட்டுங்க, ஜாங்கிட்டு பக்கத்துலேயே போகலை. எது அதிமுக அரசு, அன்றைக்கு இருந்த அதிமுக அரசுடைய ஆலோசகர்களாக இருந்த ராவ் மோகன் ராவ் யார் மாற்றப்பட்டார்? பள்ளிகட அருண். நான் அதை அப்படியே முன்னாடி வந்துடுறேன். நீங்கள் நெற்றிக்கன் மணி, அருண் தாம்பரம் டிசி, திமுக ஆட்சி 2006-11 குரோம்பேட்டையில் ஒரு தியேட்டர் இருக்குது. அது 24 மணி நேரம் என்ன படம் ஓட்டுவான்? பிட்டு படம் தான் ஓட்டுவான். அதை அருண் டிசியாக போன பிறகு பூட்டி சீல் வச்சிட்டார். சீல் வைத்த பிறகு மணி போகிறார், அதை திறந்து விடுங்கன்னு. அருண் கேட்குறாரு டிசி, டெப்டி கமிஷனர் போலீஸு, யோ நீ ஒரு பத்திரிக்கைக்காரன், அங்கே பிட்டு படம் ஓட்டுறான், செக்ஸ் படம் ஓட்டுறான், இளைஞர்கள் பூரா கெட்டு போகிறான், அதை பூட்டுறதுக்கு நீ வருவியா? பூட்டதை திறக்கிறதுக்கு வருவியா? போயா வெளியில். இதுதான் அருண் ஐபிஎஸ் செஞ்ச செயல். உடனே நெற்றிக்கன் மணி ஒரு பெண் போலீஸை சின்ன ஊடா வச்சுருக்காரு. யார்? அருண் சொல்லி அட்டையில் போட்டு அதை கொண்டு போய் அருணுடைய குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் கொண்டு கொடுக்குறாரு. மணியுடைய வேலை அதுதான், மணியுடைய வேலையே அதுதான். நெற்றிக்கன் புத்தகத்தில் பாடும் நிலா செக்ஸு புக்கு போகும் கட்டுக்கட்டா. பல பத்திரிக்கையாளர் அப்படித்தான் இருக்கான். பத்திரிக்கையாளர் பேரில் சமூக விரோதி பூரா இருக்கான். இந்த துறையை நாசமாக போச்சு. இதை ஐபிஎஸ் அருண் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் போய், மகன் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் போய் என்ன சொல்கிறாரு? இவர் ஒரு பொம்பளை போலீஸை வச்சுருக்காரு, இதை போட்டால் எவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனநலம், அந்த குடும்பம் என்ன சின்ன பண்ணாங்க, இதை மணிக்கு தெரியுமா தெரியாதா? மணியுடைய தொழிலே இதுதான். இதை போய் ஜாங்கிட்டு அழுகிறார். ஜாங்கிட்டு என்ன பண்ணுறாரு? மணியை மகளை பார்த்துட்டு வரார். எங்கள் மக அப்போ சிதம்பரத்தில் டாக்டராக அந்த அம்மா படிச்சுது. பார்த்துட்டு வரும்போது மணியை கைது செய்து லாக்கப்பில் போட்டு ஒரு குற்றவாளியை மலம் கழிக்க சொல்லி அதை கரைச்சி புடலை வச்சு மணி வாயில் ஊற்றுறாங்க. அப்போ ஐயோ நாறுதே, நீ எழுதுறது அதை விட நாறுதுரா உள்ளே கடை. அப்போ மணி கைதை கண்டித்து மறைந்து போன ரவீந்திரதாஸ் ஒரு போராட்டம் நடத்தினார். அது நானும் கலந்துக்கிட்டேன். இதெல்லாம் 2008-9 வாக்கில் திமுக ஆட்சி 6-11 ஆட்சி இருந்ததுல இதெல்லாம் நடந்தது. கடைசியாக கலைஞர். அப்போ இதற்கு அருண் பலிகட ஆக்கப்பட்டார், அருணை பலிகட ஆக்கப்பட்டார். இப்படி பல முறை அருணை பாதுகாக்க ஆள் இல்லை. ஜாங்கிட்டை பாதுகாக்க ஆள் இருக்கு, விஸ்வநாதனை பாதுகாக்க ஆள் இருக்கு, அமல்ராஜை பாதுகாக்க ஆள் இருக்கு. அருணை பாதுகாக்க கம்யூனிட்டியாவும் ஆள் இல்லை, நண்பர்கள் வட்டாரமும் இல்லை. ஏன்? ஒரு நல்ல அதிகாரி எதை அரசு எந்த வேலை கொடுத்தாலும் அதை செய்வார். இதான எல்லா அதிகாரிகளுக்குமான தகுதி. இப்போ கூட சமீபத்தில் தாவேக்கார சொன்னோன்னே விஜிலன்ஸ் போஸ்டிங் கொடுத்த உடனே அங்கே லோக்கல் பாலிடிக்ஸில் நல்ல அதிகாரி தானே நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்குறீங்க. அப்போ அதுக்குள்ள மோசமான லஞ்ச ஊழல் லாவணிய அரசியல் உள்ள பூந்த பிறகு அவர் தூக்கி போட்டீங்க. அவர் எங்கே இருந்தாலும் அவர் ஏடிஜிபி தானே. ஏடிஜிபியை நீங்கள் டிஐஜி ஆக்க முடியுமா? இல்லை எஸ்பி ஆக்க முடியுமா? இல்லை ஏட்டையாக ஆக்க முடியுமா? அப்போது ஒரு நேர்மையான அதிகாரி இருந்த காரணத்தினால தான் ஊழல் லஞ்சம் லாவணியம் ஏமாற்றுகிற ஆட்களை நீங்கள் கமிஷன் ஆஃபீஸ்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. அப்போது இந்த அதிகாரியை சவுக்கு எதுக்குறாருன்னா, அதிகாரி மோசமான அதிகாரியாக இருக்கணும், இல்லைன்னா ஊடகவியலால் மோசமான ஆளாக இருக்கணும், இல்லை அருண் நல்ல அதிகாரியாக இருக்கணும், சவுக்கு நல்ல ஊடகவியலாளர் இருக்கணும். இது யார் நல்ல ஆளாக இருப்பாங்க?
என்னை ஒருத்தன் இவன் ஃப்ராடா அப்படி என்ன சொன்னான்னா சொல்கிறவன் ஃப்ராடாக இருக்கணும், இல்லை நான் ஃப்ராடாக இருக்கணும் இல்லையா? 2 பேர் யாராவது ஒரு ஆள் ஃப்ராடாக இருக்கணும். யார் ஃப்ராடாக இருப்பா? சொல்கிறவன் தான் ஃப்ராடாக இருப்பான். ஏன்? ஃப்ராடாக இருந்தால் என்னை ஏமாற்றுக்காரன் சொல்லுகிறவன் நல்லவனாக இருக்கணும். அவனும் ஃப்ராடாக இருந்து என்னையும் ஃப்ராடானா எப்படி? இப்போ ஒரு ஃப்ராடு இன்னொரு ஃப்ராடை சொல்ல முடியுமா? போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஒரு குற்றவாளி போனால் ஜாமீன் கொடுப்பானா? போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாத போனால் தான் சரி அவனை நம்பி அனுப்ப கூட்டிகிட்டு போங்களாம். அப்போது இந்த சவுக்கு 2 மனைவியும் அடுத்தவருடைய மனைவியை தள்ளிட்டு வந்து வச்சு குடும்பம் நடத்துகிறவன். அந்த பையன் இறந்து போயிட்டான். நீ வாழ்ந்தனா பெரிய வச்சுனா நீ ஸ்ரீமதி பாவம் ஒன்று சும்மா விடுமா? ஸ்ரீமதிகிட்ட போய் காசு அந்த ரவிக்குமார் பள்ளிக்கூட முதலாளிகிட்ட போய் காசு வாங்கிட்டு கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி கள்ளக்காதலை செத்தான்னு சொல்கிறான் அயோக்கிய பையன். இப்போ நீ எவ்வளோ நாள் ஆச்சு உனக்கு வாரிசு இல்லாமல் போய்? எவ்வளோ நாள் ஆச்சு? நான் கடவுளை நம்பாதவன், தந்தை பெரியாருடைய தொண்டை, அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்றே கொள்ளுன்னு பழமொழி இருக்கு. நான் தெய்வம் கொள்ளலை, இயற்கை உன்னை பாவம் அந்த குழந்தை பச்சைலாம் பாலகன் அதை இழந்ததுக்கு நான் அந்த தாய் ரொம்ப வருத்தப்படுவாங்கிறது எனக்கு தெரியும். எனக்கும் பையன் இருக்குது, பிள்ளை இருக்குது. அப்போ நீ செய்கிற பாவம் அந்த குழந்தைய அனுபவிக்குது. நீ கொஞ்சம் நெஞ்ச பாவம் பண்ணல, நீ பண்ண பாவம் சொல்ல முடியாத பாவம். எடப்பாடி கொடநாடு வழக்கில் அந்த குற்றவாளி சரவனுடைய கொலைக்கு உனக்கு தொடர்பு இருக்கு. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், இப்போ வழக்க போடு. மல்லிகா நல்லுசாமி பெங்களூர்லேருந்து ஏன் எடப்பாடி கார் ஓட்டிட்டு வந்தா? பல ரகசியங்களை சொல்ல வேண்டியிருக்கும். நாயே நீ எப்போ அந்த ஃபீல்டுக்கு வந்தா? நான் இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். என்னையே நீ சர்வே பண்ண, என்னையே நீ இன்டர்வியூ பண்ணியிருக்க. நான் இலங்கையில் போய் புலிகளை பார்த்துட்டு வந்து யுத்தம் முடிந்த பிறகு நான் ஏதோ கடலூர் என்ன என்ன மாங்குரோவ் காடு இருக்க ஏரியா என்னது முட்டுக்காடா அங்கே போய் புலிகளை பேட்டி எடுத்து நீயே சொன்ன அயோக்கி பை நீ. அப்புறம் என்னை நீயே பேட்டி எடுத்து போட்ட. நல்லவனா வாழ பழகிக்குள். அந்த அதிகாரி ஒரு அதிகாரி மேலே தாக்குடா. பொண்டாட்டி பிள்ளையில என்ன பண்ணிச்சு நாய? அப்போ உனக்கு ஒரு வரைமுறையே இல்லை, உனக்கு நல்லவனே தெரியல, நீ ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட். உனக்கு ஏது இத்தனை கோடி சொத்து? ஒரு செட்டப் மாளவிக்கே எத்தனை கோடி சொத்து? சொத்து இல்லையா சொல்ல கேஸை போடு. டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி எப்படி ஒரு பெரிய அவ்வளோ பெரிய பில்டிங் வந்தது மாளவிக்கு? மாளவி ஆங்கர், என்னைய பலமுறை என்ன ஆங்கர் பண்ணியிருக்க. உனக்கு என்ன 2000 ரூபா சம்பளம் கிடைக்குமா? 2000 ரூபா சம்பளம் வாங்கினேன். உனக்கு டி நகருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கட்டடம் எப்படி வந்தது? தேனியில் உனக்கு எப்படி எஸ்டேட் வந்தது? உங்கள் அப்பா தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார். உனக்கு எப்படி பல கோடி சொத்து வந்தது? எல்லாம் பிளாக்மெயில், ஏமாத்தல், எல்லா காசும். இதை பேசுவதை நீ அதிகாரி அருண் அதிகாரி எனக்கு சொந்தக்காரன மச்சான மாமன் அல்ல. அபாண்டமாக நீ பேசுவதை நிறுத்தி கொள்ளவில்லை என்றால் பல ரகசியங்களை பேச வேண்டி வரும். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணா நேரத்தை பகிர்ந்து நன்றி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி